வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். நடிகர் அஜித் குமார் துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அஜித் துபாய் ஆட்டோட்ரோம் ரேஸ் டிராக்கில் 180 கிமீ வேகத்தில் பயிற்சி மேற்கொண்ட போது அவரது கார் தடுப்புச் சுவரில் மோதி பலமுறை சுழன்று நின்றது. இந்த விபத்தில் அஜித் குமாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அவர் பாதுகாப்பாக காரிலிருந்து வெளியேறினார். அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா, இது போன்ற விபத்துகள் ரேஸ் பயிற்சிகளில் சாதாரணமானவை என்றும் அஜித் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். அஜித் குமார் ஏகே ரேசிங் குழுவுடன் சேர்ந்து துபாயில் ஜனவரி 12 முதல் 14 வரை நடைபெறவுள்ள 24 மணி நேர கார் ரேஸ் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். இந்த விபத்து அவரது போட்டி திட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்தவில்லை. அவர் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் குமாரின் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் அனைவரும் நிம்மதியடைந்துள்ளனர். அஜித் குமார் திரைப்படங்களில் மட்டுமன்றி கார் மற்றும் பைக் ரேசிங் போன்ற விளையாட்டு நடவடிக்கைகளிலும் ஆர்வம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தனது திரைப்பட பணிகளுக்கு இடையில் இவ்வாறான விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.